வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே யுவராணி பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா, உலகத்திலேயே மிக பயங்கரமான பேய்களின் வகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே பேய்கள் பற்றின நம்பிக்கை எல்லா கலாச்சாரத்துலேயும் தான் இருக்குது. உலகம் முழுசாக பேய் பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படி அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்த உண்மை என்னென்னா, பேய்களையே பல வகை இருக்கான். அதே மாதிரி எல்லா அமானுஷ சக்திகளும் ஒரே மாதிரி இல்லைன்னும், திரைப்படத்தில் காட்டுற மாதிரி எல்லா பேய்களும் ஆபத்தானது இல்லைன்னும், சில பேய்கள் மனுஷங்க கூட நட்பாக பழக விரும்பலானும் தகவல்கள் வந்திருக்கு. இந்த பதிவில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பேயோட வகைகள் என்னென்னு பார்க்கலாமா? டீமானிக், இது ஒரு தீய ஆவி. இது உசுரோடு இருக்கவங்க உடம்புல கூட நுழையுமா. அப்படி அவங்களுக்குள்ளே போய் அவங்கள கட்டுப்படுத்துகிற ஆற்றலும் இந்த பேய்க்கு இருக்கான். இவங்க ஒரு உடலில் இருக்கிறதுனால இந்த வகை பேய்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குமா. இது பொருட்களை கூட நகர்த்துமா, மக்களை காயப்படுத்துமா. இந்த வகை பேய்கள் சினிமா பேய் மாதிரி ஆபத்தான பேய்கள்னு சொல்லப்படுது. இது சக்தி வாய்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இவைகள் வீட்டுக்குள்ளே படையெடுக்கலாமா, பொருட்களை கூட அவங்களோட இணைத்துக்கலாமா. மனம் இல்லை உடல் ரீதியான சித்திரவதைகளை இந்த பேய்களால் செய்ய முடியுமா. இந்த வகை பேய்கள் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கலாமா. ஒரே இடத்துல கூட இந்த பேய்கள் இருக்கலாமா. ஏன்னா ஆற்றல்களை இது தடுக்குமா. இந்த பேய்கள் கிட்ட சவால்கள் விடக்கூடாது. ஏன்னா இது கொடூரமாக கொல்லக்கூடிய மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடிய பேயா. பொல்டெர்ஜிஸ்ட், இந்த பேய் சத்தமான பேய்கள்னு சொல்லப்படுது. இந்த வகையான பேய்கள்னால உடல் சூழலை கையாள முடியணும். ஜன்னல்கள் கதவுகள் கூடவே இழுப்பறைகளையும் திறக்க முடியுமா. இவங்க நாற்காலிகள் புத்தகங்களையும் அலமாரியில் இருந்து தள்ள முடியும்னு சொல்லப்படுது. இந்த வகை பேய்கள்னால நெருப்பு கூட உருவாக்க முடியுமா. இந்த பேய்கள்னால சில சமயம் ஆபத்தாக முடியலான்னு சொல்லியிருக்காங்க. எக்டோமிஸ்ட், இந்த பேய்கள் தரையில் இருந்து பல அடி உயரத்தில் தெரியுமா. அது வெள்ளை, சாம்பல் இல்லை கருப்பு நிறத்தில் மூடும் பனி நிறைந்த வடிவத்தை எடுத்துக்குமா. இந்த வகை பேய்கள் விரைவாகவும் வேகமாகவும் நகரக்கூடிய பேய்களாம். ஆனால் இந்த பேய்கள் அதோட இடத்துலையும் இல்லை சுற்றுப்பாதையிலையும் இருக்க தேர்வு செய்யலாம். இது வெளிப்புறங்களில் இல்லை கல்லறைகள் இல்லை வரலாற்று தலங்களில் இது இருக்குமா. லெமூர், இது மிகவும் ஆபத்தான பேய். ஏன்னா இது கோபமாக அலைந்து திரியக்கூடிய பேயா. இது இருள், அழிவு, துர்தஷ்டசாலி இணையக்கூடிய ஒரு பயங்கரமான பேயா. இந்த வகை பேய்கள் ரொம்ப மோசமானவங்களாக இருக்க காரணம், அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிச்சிட்டு இருப்பாங்க. சரியாக அடக்கம் செஞ்சுருக்க மாட்டாங்க, துக்கம் அனுசரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த காரணத்தினால தான் இந்த பேய் ரொம்ப கோபமாக அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக. நிழல் பேய், இந்த வகையான பேய்களை நாம் வெறும் கண்ணால் கூட பார்க்க முடியுமா. ஆனால் இந்த வகை பேய்கள் ஒரே நொடியில் ஒழியக்கூடிய சக்தி வாய்ந்த பேய்களாம். இந்த வகை பேய்களை நீங்கள் நேருக்கு நேர் பார்க்கணுன்னா இருள் சூழ்ந்த இடத்துல இல்லை ஒரு நபரோட நிழலில் கூட பார்க்க முடியுமா. இந்த வகை பேய்களை நீங்கள் பார்த்ததும் இந்த பேய்கள் ஒரு மூலையில் இல்லை சுவர்களில் இல்லை தொலைக்காட்சிகளில் கூட போய் ஒளிஞ்சிக்குமா. இது இரவில் இருட்டில் இருக்க ஒரு பயங்கரமான நிழல் பேயா. பூனல் பேய்கள், இந்த வகை பேய்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்க திரும்பி வரும் பேய்கள். இது பெரும்பாலும் பழைய வரலாற்று கட்டிடம் இல்லை ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்த தனியார் வீடுகளில் இருக்குமா. பூனல் பேய்கள் குளிர் புள்ளிகளை ஏற்படுத்துமா. மேலும் அதை பார்க்கும்போது அது சுழலும் புனல் மாதிரி இருக்குமா. ஒளியினோட சூழலில் இந்த வகை பேய்கள்லாம் படம் பிடிக்க முடியுமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டப்பேய். இது கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குமா. அதே மாதிரி இந்த வகையான பேய்கள் கூட்டமாக தான் இருக்குமா. அதனால தான் இந்த வகையான பேய்க்கு கூட்டப்பேய்னு பேர் வச்சுருக்காங்களாம். இது சிதைந்த கொடூரமான வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு பேயா. ஆர்ப்ஸ், இந்த வகை பேய்கள் ஆதரிப்பதற்கான புகைப்பட ஆதாரங்களில் ஆர்ப்ஸ் மிகவும் பொதுவான பேய்கள். இது நீலம் இல்லை வெள்ளை ஒளி ஊடுருவக்கூடிய வடிவத்தில் இருக்கும். இது படங்களில் தரைகளில் சுற்றிட்டு இருக்கும். ஆர்ப்ஸ்னு சொல்லப்படுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும் ஒரு மனிதனின் இல்லை விலங்கோட ஆன்மா. அவை வட்டங்களாக தோன்றுது. ஏன்னா இவங்களால் வடிவமைக்கப்படுவதனால இது சுலபமாக இருக்குது. இருந்தாலும் இவை நம்ம உலகத்தில் எவ்வளோ காலம் இருக்கோ அதை பொறுத்து தான் இவங்களால் உடல்களை
பேய்களாக மாற முடியும்னு அறியப்படுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது உயிரற்ற பேய். இது மக்களை விட பொருட்கள் வடிவத்தை வசிக்கக்கூடிய பேயா. கப்பல், கார்கள், ரயில்கள் இல்லை விளக்கு வடிவத்தில் இருக்குமா? இந்த வகை பேய்கள் கூட மற்ற வகை பேய்கள் தொடர்பில் இருக்காதான்? இந்த வகை பேய்கள்னால நம்மளுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காதான்? இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.